இந்திய கிரிக்கெட்ல இன்னைக்கு டேவோட ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அவுட் ஆன விதம் தான். ஏன்னா இந்தியாவுக்கு ரொம்பவே குரூஷியலான டைம்ல அவர் வந்து தேவையே இல்லாத ஒரு ஷாட்டை அடிச்சு அவுட் ஆகி போனாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு வந்து சுனில் கவாஸ்கர் ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. சுனில் கவாஸ்கர் தான் வந்து ரிஷப் பண்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்தாரு. அவர் அவுட் ஆன உடனே அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை அப்படிங்கிறது ஸ்டூபிட் ஷாட் அப்படிங்கிறது. அதாவது முட்டாள்தனமான ஷாட்டோ ஆடி இருக்காரு அவரு. இவ்வளோ குரூஷியலான டைம்ல யாருமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஷாட்டை அடிக்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் வந்து ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் செட்டப்பே வைக்கிறாங்க. ஆனா அது தெரிஞ்சும் கூட மறுபடியும் நான் அந்த ஷாட்டை தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்ட் அப்படிங்கிறது தான் சுனில் கவாஸ்கரோட கோபமா இருக்கு. இதை பத்தி அவரே வந்து கமெண்ட்ரி பேசும்போதே வந்து எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸையுமே கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆடின அந்த ஷாட் அப்படிங்கிறது வந்து தேர்ட் மேன் திசையில வந்து அடிச்ச ஷாட்டு. அது வந்து நாதன் லைன் கையில போய் கேட்சா மாறுச்சு. இது வந்து சொல்லி வச்சு எடுத்த விக்கெட்டாக தான் பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியாவோட பவுலர் போலன் தான் வந்து அந்த பந்தை வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. அவங்களோட விரிச்ச வலையில் இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டாகவுமே இருக்குது. ஏன்னா அந்த சமயம் அவர் வந்து 28 ரன்கள் தான் எடுத்திருந்தாரு. இந்தியா வந்து ஃபாலோ ஆன தவிர்க்குமா தவிர்க்காதா அப்படிங்கிற ஒரு குரூஷியலான டைமில் தான் வந்து அணி வந்து அந்த டைமில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஷாட் தேவையா அப்படிங்கிறது தான் சுனில் கவாஸ்கரோட கோவத்துக்கு காரணமாக இருக்குது. சுனில் கவாஸ்கர் வந்து இந்த மாதிரி வீரர்கள் திட்டுறது அப்படிங்கிறது கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆகட்டும் இல்லை இன்டர்வியூஸ்ல ஆகட்டும் இதெல்லாம் எதுவுமே வந்து முதல் முறை கிடையாது. எந்த வீரர் வந்து தப்பு பண்ணாலுமே அவர் வந்து டைரக்டா அவங்களோட பேரை குறிப்பிட்டே வந்து திட்டுவாரு. இப்ப கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா அந்த விராட் கோலி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட இளம் வீரர் சான் கான்ஸ்டஸோட அந்த இஷ்யூ அப்ப கூட விராட் கோலியை தான் வந்து சுனில் கவாஸ்கர் திட்டியிருந்தாரு. ஏன் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம்ல, அவருக்கு தள்ளி போக முடியாதா அப்படின்னு டைரக்டாவே கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி இதை தவிர பார்க்கணும் அப்படின்னா சஞ்சு சாம்சனை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் பேசும்போதெல்லாம் வந்து இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா எல்லா மேட்சுமே வந்து அடித்து விளையாடணும்னு பார்த்து விக்கெட்டை பறி கொடுத்துட்றாரு. அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாடினாரு அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிய ஸ்கோராக மாற்றுறதுக்கான கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சுனில் கவாஸ்கர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு.